ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார அடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு சுட்டி அரிசியும் ஓகேங்களா, அரை சுட்டி துவரப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 4 மணி நேரம் எப்பவும் போல் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு கழிஞ்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது கூட நம்ம மிக்சியில் போட்டு இது நல்லா நைஸாக அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது கூட நம்ம வரமிளகாய், காரத்துக்கு எவ்வளோ வரமிளகாய் வேணுமோ அந்த மிளகாயும் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? நான் ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன், வரமிளகாய். அது கூட உப்பு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நல்லா அலாசி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை ஓரளவுக்கு நைஸாக ஓகேங்களா அது மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி பதம் இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அதாவது கரண்டியில் எடுத்து நம்ம எண்ணெய்க்குள்ளே ஊற்றுற பதம் இருக்கணும். அந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க மாவு. ஓகேங்களா? ஸோ மாவு அதிகமாக போனால் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நீங்கள் அரிசி மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னா அரிசி மாவு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக குடிக்க, அவ்வளோதான். ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம எண்ணெயை கடாயில் எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம மாவு அரைக்கிற பதத்தை வச்சு உங்களுக்கு ஷேப் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? பட் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகேங்களா? செஞ்சு பாருங்கள். ஸோ எப்பவும் போல் நம்ம வடைக்கில் திருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொல்லி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது இதில் டேஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஓகேங்களா கம்மியாக சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது கார அடை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் துவரம்பருப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த வைக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா வெந்து கிடைக்கும். உள்ளே அந்த லேயர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாக வெந்துடும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் எப்பவும் போல் கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், கார அடை ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? செஞ்சு பாருங்கள், சூப்பர் டிஷ்ஷு. ஓகேங்களா? இது துவரம்பருப்பு, ரேஷன் துவரம்பருப்புலையும் செய்யலாம். ஓகேங்களா? நார்மல் பருப்புலையும் செய்யலாம். செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் காமிக்கிறேன். ஓகேங்களா? இது நம்ம என்ன கொஞ்சம் பாத்திரம் அகலமான பாத்திரமாக இருந்தால் ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ நாம் ரொம்ப குழியான பாத்திரம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால ஷேப் டிஃப்ரெண்ட்டாக பெல் ஷேப் மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில டைம் உங்களுக்கு நல்ல ரவுண்டு கிடைக்கும். ஸோ நான் பாத்திரம் ரொம்ப குளிச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த ஷேப்பில் வருது. ஓகேங்களா? ஸோ ஷேப்பில் நம்மளுக்கு ஒன்றும் மேட்ரு கிடையாது, டேஸ்ட்டு தான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ பெரிய கண்டையில் ஊற்றிங்க பெருசாக வரும், சின்ன கண்டையில் ஊற்றினா சிறுசாக வரும். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஹாப்பி டே. சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.